Morning Moon. எங்க ஃபேமிலி வந்து பேக் ஹோம் நம்ம எல்லாரும் விட்டுட்டு இங்க வந்து என்னடா மிஷன் லைஃபா இருக்கே நினைக்கும் போது இங்க எனக்கு பயங்கர ஃபேமிலிஸ் இருக்காங்க. எதுனா அதுக்கு ரீசன் ஒன் அண்ட் ஒன்லி கட்டக் சிங்கப்பெண்கள் தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த ஈவென்ட் மூலமா எனக்கு இன்னும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கிடைக்க போறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சுகன்யா சொன்ன மாதிரி எங்களை வந்து ஒரே ஒரு மெசேஜ் தான் எங்க எல்லாரையுமே கனெக்ட் பண்ணுச்சு. க்ளோபல் மேட்ச் சிங்கப்பெண்கள்னு போனோம், ஸ்டெப் எடுத்தோம், கப்
என் தங்கங்களே, எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்பா 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 யாரை பார்த்து யாரை விடுறது தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு த்ரோபால் டோர்னமெண்ட்ல தம்பி சத்யராஜ் கூப்பிட்டாரு. அவரு கூப்பிட்ட விதமே ரொம்ப நாள் இருந்தது. எங்க அக்கா எங்க அம்மா எல்லாம் இருந்தாங்க, நீங்க வரணும் அப்படின்னாங்க. வந்தேன். இவ்வளோ பொண்ணுங்க த்ரோபால் ஆடுறவங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கப். ஓ, இந்த புக் ஒன்று இருக்கு. நைஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் வருது செகண்ட் வருதுலாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. வீட்டை விட்டு வெளியில வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா, அதான் இம்பார்ட்டன்ட். சகோதரி சொன்னாங்க, அவங்க தான் படிச்சாங்க சிங்கப்பெண்களை பத்தி. அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா நல்லா பண்ணுவோம் அப்படின்னு. நாங்கெல்லாம் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் பண்ணணும். அதுதான் சிங்கப்பெண்கள். பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அழகா பார்த்து நான் மயங்கிட்டேன். என்ன பேசுறது எனக்கு தெரியல. பட் ஐ டிட் கம் ப்ரிப்பேர். மனசுல இருக்கிறத நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு நிஜமாலுமே எவ்வளவு ஒரு பெருமையா இருக்குன்னா, சரி, நான் தமிழ் சங்கத்துல ஒரு காலத்துல ரொம்ப க்ளோஸா ஸ்டேஜ்ல எல்லாம் பாடிட்டு இருந்தேன். பட் அவங்களையும் மீறி உங்க நம்பர்ஸ் 1500 பெருமைக்குரிய விஷயம். இவங்க ஒருத்தர் சொன்ன மாதிரி 2 பொம்பளைங்க 3 பொம்பளைங்க சேர்ந்தா சண்டை தான் நடக்கும் அப்படின்னாங்க. ஆனா 3 வருஷமா நீங்க லேடிஸ் சேர்ந்து இவ்வளவு அழகா இதுக்கெல்லாம் கை கட்டணும். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேலு நாச்சியாரா நடிச்சேன். கை கட்டுங்க, நம்ம ஊர்ல பிறந்த ராணி அது. அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேலு நாச்சியாரு கை தூக்குன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு? யார் தெரியுமா? அவங்க முதல் சுதந்திர போராட்டத்தை முடக்கி வைத்த பெண். சத்தியமா சொன்னா எனக்கு அந்த கண்டென்ட் கையில கிடைக்கிறப்போ அந்த அம்மாவை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. என்ன ஸ்கிரிப்ட் எழுத சொன்னாங்க. ஐ டூ ரைட் ஸ்கிரிப்ட் ஆல்சோ. ஸ்கிரிப்ட் எழுத சொன்னாங்க. ஸ்கிரிப்ட் ரிசர்ச் பண்ண 10 நாள் அந்த அம்மா பத்தி அப்படியே ஆடி போயிட்டேன். இந்த அம்மா பிறந்த ஊர்ல மண்ணுல நான் வாழ்ந்தேன். அந்த தண்ணியை குடிச்சிருக்கேன். நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன். ரொம்ப வருஷம் தமிழ் தண்ணி குடிச்சிருக்கேன். அதனால நான் தமிழச்சு. ஏன்னா முன்னோர்கள் இந்தியாவில் வேற இடத்துல வந்தாலும் நான் எப்பவுமே தமிழ்நாட்டை என் உடம்புல எடுக்க முடியாது. அப்படி இருக்கப்போ அந்த ஒரு மண்ணில் பிறந்த நம்ம வேலு நாச்சியாரை பத்தி தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் படிங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஏமாற்றங்கள் எல்லாம். எனக்கு ஏன் இது ஞாபகம் வந்துன்னா, அந்த அம்மா குழந்தை அங்க இடுப்புல வச்சுட்டு, அவங்க பேர் என்ன? சுகன்யா. வேலு நாச்சியாருக்கும் சின்ன குழந்தை இருந்தது. அவங்க இடுப்புல வச்சுட்டு வேலை பண்றாங்க. இப்படி இருக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி. நாங்க பொம்பளையே நிறைய பேர் நம்மள தட்டுவாங்க கீழே அப்படின்னு நான் சொல்ற அதே வார்த்தையில
சூப்பர். சொல்லுங்கம்மா, உங்க பேர்? லேகா. சொல்லுங்க லேகா. தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங். நான் பார்க்கறதுக்குலாம் இன்ஸ்பயர் ஆகுது. ஸோ எனக்கு என்ன கொஸ்டின்னா, உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு நிறைய பேசிட்டோம். நம்மளுக்கு தெரியுதுலாம், ஃபேக்ட்ஸ்லாம் தெரியும். பட் அதை ப்ராக்டிக்கலாக நான் எம்பவர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் வந்து 10 things பண்ணுறேன். பட் ஸ்டில் ஐ மே நாட் ஃபீல் ஐம் எம்பவர்ட். ஸோ how did that come? சூப்பர். நீங்க என்ன இன்ட்யூஷனோ, அது என்ன கோயின்சிடென்ஸோ, believe you me, this was the first point I wanted to share with you. ஒரு சாதாரண பெண்ணா தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு கிராஜுவேஷன் பண்ணி கல்யாணம் பண்ணி இங்க வந்து இப்போ ஒரு இவ்வளோ சான்ஸ் நீங்க பார்த்தீங்களே, 100% என்னோட எஃபர்ட் இருக்கு. ஆனாலும் ஆசீர்வாதம் அங்கிருந்து வருது. ஓகே, இப்போ கமிங் டு யுவர் क्वेश्चन. கண்ணா, லேகா உங்க பேரு? இது பாருங்க, ஓப்பனா சொல்றேன், காலையில எழுந்திச்ச உடனே எவ்வளவு பேருக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங், ஐயோ இது ஐ எம் நாட் குட் இனஃப், ஐ எம் நாட் அச்சீவிங் இனஃப் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. How many of you feel that? எவ்வளவு பண்ணாலும் நான் பண்றது கம்மின்னு ஒரு ஃபீலிங் வருதா? கண்டிப்பா இருக்கும். We are human being. It could be because of any factor. What do I do? This is what I follow. Individually, you are all individual warriors. நீங்களாம் சிங்க பெண்கள். நீங்க என்ன பண்ணணும்? You should boost yourself. Where does it lead to? Self-love. அதுக்குன்னு செல்ஃபிஷா இருக்கக்கூடாது, செல்ஃப் லவ்ல இருக்கணும். உங்க பீஸ் ஆஃப் மைண்ட் இம்பார்ட்டன்ட், உங்க ஹெல்த் இம்பார்ட்டன்ட். என் வயசுல என்ன உங்களுக்கு தெரியுமா? தொட்டுட்டேன். 80யா? தெய்வமே, அது இங்க எப்பவுமே 80 தானே. அதோட சேர்த்துக்கோங்க. சீனியர் சிட்டிசன். ஓகே, ஏன் சொல்றேன்னா, இது பெருமாக்காக சொல்லல, யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். நான் அன்னைக்கு ஸ்பீச்ல என்ன சொன்னேன், நீங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பண்ணுவீங்க, அம்மா அப்பா வீட்டுக்காரரு மாமியாரு மாமனார், அவங்களுக்கெல்லாம் உங்களை எப்ப குடிச்சுக்க போறீங்க? நாங்க தான், அதனால கடவுள் நம்மளுக்கு பெண்ணா படிச்சிருக்காரு. நாங்க அனுபவிக்கிற வேதனையும் நாங்க ஃபேஸ் பண்றதையும் நம்ம பெண் இனத்தால் முடியும். ஸோ அந்த பட்சத்துல ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். உங்களுக்கு டைம் ஒதுக்கி வைங்க. ஒண்ணு பண்ணியா, செலவு கம்மி வச்சு கோ ஃபார் விண்டோ ஷாப்பிங், கோ ஃபார் மசாஜ். வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒன் மோர் क्वेश्चन, 2 and then I will give the stage. இன்னொரு क्वेश्चन ஏதாவது கேளுங்க. பயப்படக்கூடாது. இல்ல மேம், நான் வந்து என்ன கேட்கணும்னா, இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து பொது இடத்துல பேசுறப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட வீட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்க பார்த்த பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் இதெல்லாம் நான் தாண்டி கூட நான் வந்துட்டு எல்லாமே என்னோட பேஷனை நான் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஸ்ட்ரகிள் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? ஏன்னா எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது இருக்கு. கண்டிப்பா. இப்போ நீங்க ஷேர் பண்றப்ப ஓகே மேம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப கூட அதை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கும்ல. அதனால தான் இப்போ எனக்கு குழந்தைங்க இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு த்ரோபால் வரப்ப காலேஜ் ஸ்கூலு அதெல்லாம் தாண்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரப்ப என்னால் முடியுமான்ற ஒரு டவுட் இருந்தது. அப்போ என்னோட ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட் பண்ணாரு. ஓகே என்னால் முடியும் பண்ணு அப்படின்னு. ஏன்னா 1 year தான் அந்த மாதிரி நீங்க உங்க லைஃப்ல உங்களுக்காக ஒரு பில்லர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தி கொஞ்சம் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ண நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஹர் ஆல்சோ. எப்பவுமே நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்து எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் charity begins at home ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வீட்டை கவனிச்சுக்கோங்க. வீட்டுல இருக்க வீட்டுக்காரர், குழந்தைங்க. 4 மணிக்கு எழுந்திக்கிறோம், 5 மணிக்கு எழுந்திக்கிறோம், அந்த வீட்டுல அந்த சாப்பாடு மட்டும் டேபிள்ல நீங்க சமைச்சதா இருக்கணும். எவ்வளவு பேர் ஐசிசி ஸ்டாஃப் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இந்த அம்மா எப்பவுமே ஐசில இருக்கு, எப்பவுமே ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணுவாங்களா அப்படின்னு. ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறது அங்கிருந்தான். மேக் ஷுவர் யூ டேக் கேர் ஆஃப் ஆல் யுவர் ஹவுஸ். பாருங்க, என் பொண்ணுக்கு டியூஷன் போட்டு போட்டு அவளை
அந்த மொபைலை வச்சுட்டு சுத்திட்டே இருக்கோமே அந்த மொழியில டூ யோர் ஒர்க். அந்த டைம்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. Have I answered your question? Yeah. Okay, fine. One last question and then I'm done. எதா இருக்குங்களா? நீங்களே நீங்க மேனேஜ் பண்ணி கேட்க. I want to ask you. Manage பண்ணல. Can I have somebody from the crowd? இங்க தான் இருக்காங்க. Can I have somebody from the crowd to sit down? Please stop. Divya. பேருமா? இப்படி வாங்க. அப்படியே பக்கம் வாங்க. எல்லாரும் பார்க்கணுங்களா? வெக்கம் இல்லையே. சொல்லுங்க. Am I audible? Yes. Myself Divya. இப்போ என்னன்னா நம்ம மேரேஜ் ஆகி ஒரு சேஞ்ச் போகிறோம், அப்புறம் அதில் அடாப்ட் ஆக கொஞ்ச நாள், அதுக்கடுத்து மதர்ஹுட், ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் தென் we have to come out from that phase to achieve something. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுங்க? ஏன்னா ஒரு 5 years 10 years அந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் we are stuck. அப்போ நம்ம அதில் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஓகே. என்னோட கல்யாணம் ஒரு காதல் கல்யாணம். ஓகே, கல்யாணமாகி எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு போனா எங்க மாமனார் ஸ்டேட் மாமனார் சிஸ்டர்ஸ் கூடயே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வீட்டோட இருந்தோம். எங்க லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட். நாங்கெல்லாம் பேண்ட் போட்டுட்டு ஸ்கூட்டர் பைக் ஓட்டுற போட்டு நாங்கள் அந்த காலத்துல இங்க வந்தோடனே அவங்க ஸ்டைலே டிஃப்ரெண்ட். சாப்பிடுறது ஆம்பளைங்கெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சிடறோம். எங்களுக்கு அதெல்லாம் பார்த்து பழக்கமே கிடையாது. ஆஃபீஸ் போவோம், வருவோம், பசியா இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேன், இது எப்படி திருப்புதுன்னு. Am I coming to your question? Yeah. நான் அப்பொழுது சொல்றேன், நம் வாழ்க்கை சத்தமா நம் வாழ்க்கை எக்ஸாக்ட்லி. யோசிச்சு பார்த்தேன், இது எப்படி மாத்துது அப்படின்னு. மை ஃபாதர் ஆல்ரெடி 60 70 வயசானவங்க. அவங்களுக்கு கிடைக்காத அன்பை நான் கொடுத்தேன். அவங்கள எப்படி பார்த்துட்டேன். எங்க வீட்டுக்காரருக்கு அண்ணா இருந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு வைஃப் இருந்தாங்க. நான் அவங்க கூட போட்டி போட வரேன். எனக்கு என் மாமனார் இப்படிதான் இருக்கும். அவங்க சாப்பிட்டாலும் எது கொண்டாலும் அது நீங்களே பண்ணிக்கோங்க. உங்க இடத்துல நீங்க பண்ணிக்கோங்க. நான் என் இடத்துல பண்ணேன். டு தட் எக்ஸ்டென்ட் நான் தோஹால ஊருக்கு போறப்போ எங்க மாமியார் வந்து எனக்கு சர்வ் பண்ணுவாங்க, எங்க மாமனார் வந்து எனக்கு சர்வ் பண்ணுவாங்க. And from 180 degrees. So coming to your question, coming to your this thing, it is related to what she asked me. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஆனா மெயின் நீங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, I am not a competition to her, she is not a competition to me. நீங்க எப்போதுமே இதோ இந்த டீம் எவ்வளவு அழகா சேர்ந்துருக்காங்க பாருங்க. This is achievement. இந்த ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் இடம் இருக்கு. நீங்க தனியா போய் நான் தான் சாதிக்கிறேன் நிக்க போறீங்களா? தோள் மேல தோள் போட்டு நாங்க சாதிக்கலாம் நிக்க போறீங்களா? நாங்க சாதிப்போம். ஒருத்தரால ஒண்ணு பண்ண முடியலன்னா கை கொடுத்து மேல போகுங்க. இன்னொன்னு, உங்க மனசுல ஆன்சர் கொஸ்டின் என்ன? ஹாப்பி வித் ஆன்சர்? எஸ். உங்க மனசுல ஒரு கவலை இருந்தா சில நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறீங்க. கரெக்டா? நீங்க சொல்றப்போ இந்த காதலை வாங்கிட்டு அப்படியே விடுங்க. திஸ் இஸ் நம்ம பொம்பளைங்களுக்கு என்ன தெரியுமா, நிறைய காசிப் பண்றோம்னு பேரு, இங்க தூக்கி அங்க கொடுக்குறாங்க பேரு. இது எனக்கு ரொம்ப அவசியமா சொல்லணும் கண்ணுங்களா. இது ஆம்பளைங்க பண்றது இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, நம்மளோட டபுளா பண்றாங்க அவங்க. அதை நாங்க உடைக்கணும். இன்னில இருந்து யாராவது கஷ்டம் இருந்தா அவங்க கஷ்டத்தை கேட்டு
Morning Moon.